வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சிஎம் பங்க் விசஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் சாமு அப்படிங்கிற டபிள்யூல சேர்ந்த ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ வந்து இறந்துட்டாரு. அது இல்லாமல் ரோமன்டைன்ஸோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, ரோமன்டைன்ஸுக்கும் ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சிஎம் பங்க் விசஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சு மேபி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது பேக்லாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்கே வந்து டீஸ் பண்ணியிருப்பார். அதாவது நான் வந்து ஜான்சனா கூட மோத போகிறேன், அதாவது ஜான்சனா வச்சுருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கே வந்து டீஸ் பண்ணியிருப்பார். அதனால் மேபி இப்போ வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது சிஎம் பங்க் வந்து அதாவது ஜான்சனா வச்சுருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி எப்போ நடக்கும், அதாவது ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், மனி இன் த பேங்க்கில் வந்து மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனி இன் த பேங்க்கில் வந்து சிஎம் பங்குக்கும் சரி, அதேமாதிரி நம்முடைய ஜான்சனாவுக்கும் சரி மேட்ச் மேபி நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அதாவது இப்போ வந்து ஜூன் 7ஆம் தேதி வந்து மனி இன் த பேங்க் பேப்பரையும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பேப்பரையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 28லேயே வந்து நம்முடைய டபிள்யூ வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் மேட்ச், அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையை வந்து டபிள்யூ நடத்துகிறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவில் நடக்குது. சவுதி அரேபியாவில் வந்து அதாவது ராயல் ரம்பல் ரெசல்மனியா சர்வைவர் சீரிஸ் இந்த ஒப்பீடையில் அங்கே அதிகமாக பணம் புழங்குற ஒரு நாடு அப்படின்னு கேட்டால் அது வந்து சவுதி அரேபியா தான். ஜான்சினா சிஎம் பங்கோட அந்த மேட்ச்சை வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் போய் அந்த மேட்ச்சை வந்து டபிள்யூ புக் பண்ணாங்க, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் டபிள்யூக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து யார் வந்து வின் பண்ணுவா அப்படிங்கிறது கணிக்க முடியாமல் வரும். அதாவது அந்த ஒரு மேட்ச்சில் வந்து சிஎம் பங்க் வந்து அதாவது நியூ சாம்பியன் ஆவாரா, இல்லை அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சன் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவாராம், இல்லை அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய பிரான் பேக்கராக இருக்கட்டும், அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து அதில் அதிகமாக இருக்குமா, இல்லை ரோமன் டைன்ஸோட ரிட்டர்ன் வந்து அதில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது அதிகமாக வரும். அது இல்லாமல் அதாவது இந்த ஒரு லெஜண்ட் மேட்ச்சு, அதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து டபிள்யூக்கு வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டும் அந்த இதில் வரும். ஏன்னா இப்போ வந்து மனி இன் த பேங்க்கில் வந்து இந்த மேட்ச் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஏன்னா, இப்போ அதாவது மனி இன் த பேங்க்கில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து டபிள்யூ வந்து சிஎம் பங்குக்கு வந்து சிஎம் பங்க்கு அது இல்லாமல் பிரான் பேக்கர் செத்ரோன்ஸோட இந்த ஒரு ஃபியூடில் தான் நம்மளுடைய டபிள்யூ கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த சிஎம் பங்குக்கு வந்து வேறு ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒரு ஸ்டோரியில் தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்க முடியும். அதனால் இப்போ மனி இன் த பேங்க் வந்து 7ஆம் தேதி நடக்குது. அது 28ஆம் தேதி வந்து டபிள்யூ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட டபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறதே நடத்துகிறாங்க. மேபி இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து சிஎம் பங்குக்கும் ஜான்சனாவுக்குமான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸும் பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட் இருக்கிறப்ப அதனால நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு வின் பண்ண போக வேண்டிய அந்த ஒரு சாம்பியனை வந்து தோத்துட்டார். அதாவது செத்ரோன்ஸும் நம்மளுடைய பிரான் பிரேக்கர்னால தோத்துட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, சிஎம் பங்க் போயிட்டு இருந்தார்ல அந்த பிரான் பிரேக்கர் செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போக்கி அதுக்கப்புறம் அடுத்து அந்த நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸும் சரி நம்முடைய சிஎம் பங்கும் சரி ஒரு டாக் டீமாக இணைஞ்சிருவாங்க. டாக் டீமாக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுமே சேர்ந்து நம்மளுடைய செத்ரோன்ஸையும் நம்மளுடைய பிரான் பிரேக்கரையும் சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுறோம், அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு டாக் டீம் மேட்சுக்காக மேபி உங்களை நான் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு மேட்சுங்கிறதுக்கான ஒரு ஹைப்னஸ் கிடைக்காது. இல்லாமல் நம்மளுடைய டபிள்யூ வந்து மனி இன் த பேங்க்கில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து மேபி நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன். அப்படி நடத்திட்டாங்க அப்படின்னு கேட்டால் கிளாஸ் ஆஃப் த கேஸில் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானங்கிறது டபிள்யூக்கு கிடைக்காம போயிடும். அது இல்லாமல் சம்மர் ஸ்லாமில் வந்து சிஎம் பங்குக்கும் ஜான்சனாவுக்குமா, அதாவது சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸு
பிரான் பிரேக்கர் செத்ரோன்ஸுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்சும் மேபி ரொம்ப பாதிச்சிடும். அதாவது ஸ்டோரி வந்து பில்டப் பண்ண முடியாது. ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் மேட்ச் வச்சு இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன் ஆக போகிறப்ப நம்முடைய பிரான் பிரேக்கரும் நம்முடைய செத்ரோன்ஸும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மேட்சை வந்து குளறுபடியாக்கி அதனால நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு சாம்பியன் வின் பண்ணுற அந்த ஒரு கனவு வீணாக போச்சு அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு பில்டப் ஆகும். அது ரொம்ப ஒரு புதுசாக இருக்கும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டாரு. சம்மர் ஸ்லாமோட அந்த ஒரு இதில் தானே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்போ நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு டாக் டீமாக மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இப்படி பண்ணால் மட்டும் தான் நம்முடைய சிஎம் பங்க்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸு அதே மாதிரி செத்ரோன்ஸும் நம்முடைய பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் வந்து மேபி இது இப்படி தான் கிடைக்கும். அப்படியே நம்மளுடைய WWE வந்து இந்த சீனாக்கும் நம்முடைய பங்குக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து மணி இந்த பேங்க்லேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ஸ்டோரி வந்து டோட்டலி வேஸ்ட் ஆகிரும். அதனால் மேபி என்னோட ஒரு கருத்துப்படி WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் தான் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சை மேபி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன் நண்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்குக்கும் ஜான்சனாவுக்குமான மேட்சை வந்து அதாவது எந்த பேப்பரில் நடத்தினா நல்லாயிருக்கும்? அதாவது மணி இந்த பேங்க்கில் நடத்தினா நல்லா இருக்குமா, இல்லை நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்தினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWEவோட முன்னாள் ரெஸ்லரான சாமு வந்து இப்போ வந்து இறந்துட்டார். அதாவது ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காது நம்மளுடைய சாமு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. இன்ஜுரி ஆகி என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம சாமுவை வந்து பார்க்குறப்ப அப்போக்கே வந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங்கான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. அதாவது சாமு வந்து WWE ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது WWE ஒர்க் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி WWE அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ECW அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போக்கே வந்து நம்மளுடைய சாமுவும் வந்து அப்போ வந்து ECWவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ஒன் ரெஸ்லராக வந்து இருந்திருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சாமு வந்து அதை விட்டு வெளியிட்டு வர்றது ECW விட்டு WWE விட்டு மொத்தமாக வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் தான் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய சாமுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. உடனே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப நம்மளுடைய சாமு வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து இப்போ கிடச்சிருக்கு. அதாவது இதை வந்து யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு கேட்டால் ரெஸ்லிங்கை வந்து ஒரு பொய் ஒரு ஃபேக்கு, அதாவது இது வந்து எல்லாமே முழுக்க ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? ரெஸ்லிங் அப்படின்னா என்னன்னே தெரியாத தற்கூறிலாம் இருக்காங்க தெரியுமா? அதாவது அவங்க என்னன்னே அவங்களுக்கு ரெஸ்லிங் என்னன்னே தெரியாது. அவங்களாம் சொல்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒரு ஃபேக்கு, இதெல்லாம் நீங்களாம் இதெல்லாம் உட்காந்து எதுக்கு பார்க்குறீங்க, இதெல்லாம் சும்மா ஒரு அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இது. அதாவது ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னா நாடகத்தில் உடனே நிஜமே செத்தா போயிடுவாங்க, சாக மாட்டாங்களா? அதாவது ரியலாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட உழைப்பு அவங்களோட எல்லாத்தையுமே திறமை எல்லாத்தையும் இது பண்ணி தான் நமக்காக சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக எல்லாமே பண்ணாங்க. அவரும் வந்து தவறுதலை இறந்துட்டார். இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது உண்மை. அதாவது நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்களே ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ படத்தில் வந்து சூர்யா ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் 2.5 மணி நேரம் சூர்யா நடித்த படத்தை பார்க்குறீங்க. ஆனால் அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு ஸ்கிரிப்ட்னு தெரியும், அது ஒரு கதைன்னு தெரியும், ஆனாலும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அது மாதிரி தான் அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு தெரியும், ஆனாலும் இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஃபைட்டிங் இருக்குது, அது வந்து ரியல் தான். அதேமாதிரி அங்கே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு கதை தான், ஆனாலும் அவர் வந்து அவரோட உடல் உழைப்பு எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு தானே அந்த ஒரு மூவியில் நடிக்கிறார். அதே மாதிரி இது வந்து ஸ்கிரிப்ட் தான், WWE அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் தான், ஆனாலும் அதில் வந்து நான் அவரோட உடல் உழைப்பு எல்லாமே அர்ப்பணிச்சு தான் நடிக்கிறார். அதை வந்து அவர் வந்து சாமு அப்படிங்கிறவர் இறந்துட்டார். இது வந்து WWE அதாவது ரெஸ்லிங்கை வந்து நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறாங்களா, இவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம்லாம் வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ரெஸ்ல் பார்க்க நமக்கு தெரியும். இது மாதிரி சாமு வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்மளோட ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0 சார்பாக நம்ம வந்து அவருக்கான இரங்கலை நம்ம தெரிவிக்கலாம். ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிய வந்திருக்கு நண்பா. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் டைமில் தான் உங்களோட ட்ரைபிள் சீஃபான OTC ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் வந்து ரிட்டன் வரப்போகிறாரு. ரிட்டன் வந்து அவருக்கான ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்கோட சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போகிறார். அது யாருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் செத்ரோன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்சை வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு பங்கும் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது நம்முடைய ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து 2025 டிசம்பர் மந்தோட அவரோட ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஜான்சனா வந்து ரெஸ்ல் அப்படிங்கிறத பண்ணவே மாட்டார். அதனால் ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள
நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபியூடு வந்து மேபி ஆரம்பிக்க போகுது. அதாவது நம்முடைய ஜான்சனாவும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சரி நிறைய தாட்டி ஃபைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்போல்லாம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபேஸாக இருந்திருப்பார். அது இல்லாமல் நம்முடைய ஜான்சன் வந்து ரொம்ப ஒரு ஃபேஸாக இருந்திருப்பார். அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஹீலாக இருந்திருப்பார். ஆனால் இது அப்படியே இப்போ உல்டாவாகி நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலாக இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சை வந்து பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதனால் டிசம்பர் மந்தில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட ரெஸ்லிங் கரியரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜான்சனா வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு ஃபியூடு போவார். அதாவது நம்முடைய ஜான்சனா வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் ஒருவேளை அப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மேபி அகெயின் டபிள்யூடபிள்யூவில் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது நண்பா. அது மேபி எந்த பேப்பரையோ அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஆனாலும் ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு பங்கும் மேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து நம்முடைய சிஎம் பங்கு இப்போ மோத போகிறாரு. அது மாதிரி ரேண்டி ஒட்டன் மோதி முடிச்சிட்டாரு. இப்போ நம்முடைய சிஎம் பங்கு மோத போகிறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய கோடி ரோட்ஸ் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா ரெஸ்லருமே அந்த ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் மேபி இருக்க போகிறாங்க. ஆனாலும் அதாவது தொடர்ந்து நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி என்ன இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்ல முடியல. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த ஒரு பேப்பரில் வந்து நம்முடைய ஜான்சனா கூட மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அப்பே இல்லை அப்படி வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜான்சனாவே வீழ்த்தி, அதாவது ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூர்னா டிசம்பர் மந்த்து 31ஆம் தேதியோட முடியுது. அது ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் மந்த் வந்து WWE ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க. மேபி அந்த பேப்பரில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு மேட்ச் கூட மேபி நடக்கலாம். அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட மேபி நடக்கலாம். அதில் கூட நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து வீழ்த்தி, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனாவை வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேபி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது அப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து இப்போ உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்க போகிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜான்சனாவுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜான்சனாவை வீழ்த்தி திரும்பி அகைன் வந்து WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.